உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் எடுத்து வரும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூர்ந்து கவனித்து வருகின்றது. அயோத்தியா ராமர் கோவில் நிகழ்வு முதல் இன்று பள்ளிகளில் கொண்டு வந்து உள்ள மாற்றம்தான் மாநிலம் முழுக்கவே பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள துவக்க பள்ளிகள் முதல் மேல்நிலைப் பள்ளிகள் வரை அனைத்திலும் செய்தித்தாள் வாசிப்பை கட்டாயமாக்கி மாநில அரசு உத்தரவிட்டுள்ள சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பல சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பள்ளி குழந்தைகள் படிக்கும் போதே கலாச்சார சீரழிவில் கொள்கிறார்கள். இதனால்தான் பல நாடுகளில் 16 வயது வரை அல்லது பள்ளி படிப்பு முடிக்கும் வரை சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டமும் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் எதற்கும் அடங்காத பிள்ளைகளாய் அப்படி இருப்பதே பெருமை என்ற பாணியில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தினமும் 12 மணி நேரம் போனில் மூழ்கி ரீல்ஸ் பார்த்து திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக தங்களை தாங்களே அழித்துக் கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநில பள்ளி கல்வித்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளியில் காலை வகுப்பு துவங்குவதற்கு முன்பு மாணவர்கள் செய்தித்தாள் வாசிப்பதற்காக 10 நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும். ஹிந்தி மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களை தினமும் வாங்கி வைக்க வேண்டும். அந்த 10 நிமிடங்களில் மாணவர்கள் தேசிய, சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகளில் இருந்து முக்கிய செய்திகளை ஒருவருக்கு ஒருவர் வாசித்து காட்ட வேண்டும் என்றும், மாணவர்களின் சொல்வளம் மேம்பட செய்தித்தாள்களில் இருந்து 5 கடினமான சொல்லை தேர்வு செய்து இன்றைய சொல் என்ற தலைப்பில் அறிவிப்பு பலகையில் எழுத வேண்டும். இந்த நடவடிக்கை மூலம் மாணவர்களின் பொது அறிவு, சொல்வளம், விமர்சன சிந்தனை, கவனத்திறன் மற்றும் சமூக விழிப்புணர்வு மேம்படும். போலி செய்திகளை அடையாளம் காண முடியும் என குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. உலகில் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் சினிமாவில் வருவதுதான் உண்மை என ஹீரோக்கள் நம்பி அரசியல் செய்கின்றனர் இன்றைய தலைமுறையினர். இப்படிப்பட்ட நிலையில்தான் யோகி அவர்கள் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு செய்தித்தாள் வாசிப்பு மட்டுமின்றி பள்ளிகள் மாணவர்களை பள்ளிக்கான சொந்த செய்தித்தாள் அல்லது இதழ் தயாரித்து வெளியிட ஊக்குவிக்க வேண்டும். செய்தித்தாள் தலையங்கத்தின் அடிப்படையில் மாணவர்களிடம் குழு விவாதம் நடத்த வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன் உத்தரப்பிரதேச அரசு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு நவம்பரில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதில் பள்ளி மாணவர்கள் மொபைல் போன், சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடப்பதை தடுக்க புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3வது மொழி கூட உள்ளே வரக்கூடாது என்றிருக்கின்றார்கள். பிறகு எப்பொழுதுதான் செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் கொண்டு வருமோ என்ற ஏக்கம் தமிழ்நாடு பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டு உள்ளது.